இதை நம்ம ஈஸியாக கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக என்ன தொந்தரவு பண்ணுதுன்னா, வலியை மட்டும் உருவாக்குவது கிடையாது. ரொம்ப நேரம் அழுத்தமாயிட்டே இருந்துச்சுன்னா அங்கங்கே ஊசி வச்சு குத்துற மாதிரி முள்ளுமுள்ளா இருக்கும். ஏன்னா நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் அப்படி இருக்கும். இது ரொம்ப நாட்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வலி மரமரப்புடன் சதை வீக்னஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பல்ஜ் ஆகி நல்லா வீக்கமாக இருக்கு பார்த்தீங்கன்னா, சதை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல குழி அரிச்சு பார்த்தீங்களா சதை, இந்த இடத்துல தீனார் மசில்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த மசில்ஸ் வந்து இதுக்கு நரம்பு சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் நர்வ், இந்த மெயினான நர்வு. ஸோ இது பாதிக்கிறப்ப, அழுத்தமாகறப்ப, ரொம்ப நாட்களாக இருக்கிறப்ப இந்த சதைகள் வீக்னஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம கிளினிக்கல் டயக்னோஸ் பண்ணிடுறோம். இந்த கிளினிக்கல் டயக்னோஸ் பண்ணதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை மடக்கி இப்படி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படி வச்சுட்டே இருந்தா உடனே கையெல்லாம் வந்து அதிகமாக அந்த மரத்து போதல் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாகும், எக்ஸாஜரேட் ஆகும். இதெல்லாம் ப்ரோவோகேட்டிவ் டெஸ்ட். ஸோ இது பண்ணுறப்ப இந்த இடத்துல மரத்து போதல் அதிகமாக அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நரம்பு வந்து இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஸோ இப்படி அந்த பிரச்சனை இருக்கிறப்ப டச் பண்ணால் சுருன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டினல் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக இருக்கிறப்ப நம்ம டைப் பண்ணால் ஷாக் அடிக்காது, டேப் பண்ணால். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அழுத்தம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டச் பண்ணாவே வந்து அதை தொட்டாச்சு நீங்கள் மாதிரி லைட்டாக டச் பண்ணோடனே அது வந்து சுருன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் பண்ண. அப்படி இருந்துச்சுன்னா கார்பல் டனல் சொல்கிறோம். இது வந்து நம்ம டினல் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஃபேலன்ஸ் டெஸ்ட், இதை கை மடக்கி வைக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டவரில் ஒரு பேனா பிடிக்கிறது, ஒரு பேனா மேலே தூக்கி வச்சு இதை டச் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பென் டெஸ்ட், இந்த மாதிரி சதைகள் நல்லா வேலை செய்தால் வீக்காக இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணுறோம் மோட்டார் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இதை உறுதி செய்த பிறகு எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நரம்பு வந்து வேலை செய்யும், ஆனால் வந்து அந்த அந்த ஸ்பீடு வந்து அந்த நரம்போட கண்டக்ஷன் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம், NCS நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு சொல்கிறோம். இதுதான் முக்கியமான டெஸ்ட்டு. இது அடுத்து எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி. இது ரொம்ப நாட்களாக பாதிப்பாச்சுன்னா சதையை பாதிச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போது எலக்ட்ரோமயோகிராஃபி, அந்த சதையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டடி தான் எலக்ட்ரோமயோகிராஃபி. அந்த சதை எவ்வளோ வேலை செய்யுது, சதை எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுது, நம்ம மடக்கி நீட்டுறது, நம்ம நேரில் பார்க்குறது, அது உண்மையாக எவ்வளோ வந்து பவர் இருக்குது, எவ்வளோ வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து எலக்ட்ரோமயாலஜிக்கல் ஸ்டடி, EMG எலக்ட்ரோமயோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இது வந்து சர்க்கரை வியாதி, சரவாங்கி, தைராய்டு அது போன்ற வியாதியினால் வரதுனால இந்த நரம்பு பிரச்சனைகள் போக இது அண்டர்லைங் டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சரவாங்கிக்கும் தைராய்டுக்கும் சுகருக்கும். ஸோ அப்புறம் வந்து இது எவ்வளோ வீங்கி இருக்கு, சுற்றி ஏதாவது கட்டி இருக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுற்றி இருக்கிற டெண்டன்ஸில் கட்டி வரலான்னு. இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ MRI ஸ்கேனோ. இது வந்து MRI ஸ்கேன், இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். MRI ஸ்கேன் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. இதுதான் அந்த கார்பல் டனல், இதுக்குள்ளே தான் வந்து நரம்பு இருக்குது, மீடியன் நர்வ் இருக்குது, இது சுற்றிலும் டெண்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ வீங்கி இருக்குது, ஏதாவது கட்டி இருக்கா அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.